உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை பிலிஸ்தியரால் கைப்பற்றப்பட்டது பற்றி கூறுகிறது. இவ்வாசகத்திற்கும் இதற்கு முற்பட்ட பகுதிகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. இஸ்ராயலிடை மன்னர்கள் ஆட்சியை புகுத்துவதற்கு 1 சாமுவேல் 9:11 இது ஒரு முன்னுரையாக அமைகிறது. இன்னல் இக்கட்டுகள் வழியாக ஆண்டவர் தம் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த வாசகம் சுட்டுகிறது. கோணலான கோடுகளிலும் நேராக எழுதுபவரென்றோ ஆண்டவர். ஆண்டவரின் வல்லமை. உடன்படிக்கை பேழை ஆண்டவரின் உடனிருப்பின் அறிகுறி. ஆண்டவரின் வல்லமை அங்கிருந்து செயல்பட்டதாக இஸ்ராயலர் உணர்ந்தனர். எனவே தான் பிலிஸ்தியரோடு நடத்திய போரிலே தாங்கள் தோல்வியுற்ற போது ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை சீலோவிலிருந்து நம்மிடம் கொண்டு வருவோமாக, நம் எதிரிகளின் கையினின்று நம்மை மீட்க நமது நடுவில் அது வருவதாக 1 சாமுவேல் 4:3 என்றனர் இஸ்ராயல் குல தலைவர்கள். பிலிஸ்தியரும் வல்லமை மிக்க இக்கடவுளின் கையினின்று நம்மை மீட்பவர் யார் 1 சாமுவேல் 4:8 என்று கூறுவதும் இந்த கருத்திலேயே. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. திருப்பாடல் 114:3. வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர், ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். திருப்பாடல் 118:10 என்பன போன்ற திருப்பாடல் ஆசிரியரின் சொற்களும் இந்த கருத்தையே வலியுறுத்துகின்றன. இதே ஆண்டவரின் வல்லமை இன்னும் நம்முடைய இல்லையா? இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனி சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. திருவெளிப்பாடு 21:3-4 என்பது நமக்கு கூறப்பட்ட சொற்கள் இல்லையா? திவ்ய நற்கருணையிலே, திருவருட்சாதனங்களிலே இறைவனின் உடனிருப்பும் வல்லமையும் இன்று நம்மோடு இல்லையா? கண்ணீர் விட்டு கதறும் உள்ளங்களிலே வல்லமையாக இருந்து இறைவன் நம்மை பணிக்கு அழைப்பது இல்லையா? எங்கெல்லாம் அழுகுரல், எங்கெல்லாம் துன்பத்துயரம், பிணி நோக்காடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவனின் உடன்படிக்கை பேழை இல்லையா? ஏழையின் அழுகுரலே ஒரு புது சக்தி இல்லையா? இச்சக்திக்கு முன் நமது பதில் என்ன? இறைவனுடைய உடன்படிக்கை பேழையை மனிதனால் செய்யப்பட்ட பொருட்களில் காணாது மனித உள்ளங்களிலே தேடி காண வேண்டாமா? எங்கெல்லாம் ஒரு சட்டு கண்ணீர் வடிகின்றதோ அங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருக்கின்றது என்பதை உணர்ந்து பிறர் கண்ணீர் துடைக்க முன்வருவோமா? ஆண்டவரின் சக்தி செயலாற்ற இயலாமை. ஊர்தி தயாராக இருக்கிறது, சாவியோ துருபிடித்து உடைந்து போய் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. இந்நிலையிலே ஊர்தியை குறை சொல்லி பயனில்லை. இது போன்றே ஆண்டவரின் சக்தி செயல்பட தடையாயிருப்பான மனித உள்ளங்களே. குரு ஏலியின் மக்கள் இறைவனுக்கு பணியாது தீய சக்திகளுக்கு அடிமைகளாய் இருந்தனர். 2:12. மக்களும் இவர்கள் செவி செய்யவில்லை. 2:13. இறைவனை ஒதுக்கினர், இறை மக்களையும் ஒதுக்கினர். இவரிடம் இறை அன்பு இல்லை, பிறரன்பும் இல்லை. இந்நிலையிலே இவர்கள் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். 4:4. உடனிருந்தும் பயன் என்ன? இஸ்ராயலருக்கு தோல்வி
மேல் தோல்வியை நாம் குருக்கள் ஆகவே துறவிகளாகவே அல்லது குடும்ப தலைவராகவே ஆகிவிட்டால் மட்டும் அதனால் பயனில்லை. இறைவனின் அளப்பெரும் சக்தி நம் வழி செயல்பட வேண்டுமாயின் நம்முடைய அடைப்புகளிலே நன்முறையில் பணியாற்ற வேண்டும். உடைந்துபட்ட சாவிகளாகவே அமைந்து நாமும் உருபடாது பிறரையும் உருபடாது வாழலாமா? நற்செய்தி மார்க்கு 1:40-45. பல வியாதிகளையும் இயேசு குணப்படுத்தினார் என்று அறிவித்த மார்க்கு சிறப்பாக தொழுநோயினின்று நோயாளியை குணமாக்கிய நற்செய்தியை கூறுகிறார். தொழுநோய் ஒருவர் செய்த பாவத்தின் பயனா என்று ஆராய்வதை விட பாவத்தால் பீடிக்கப்பட்ட ஆன்மாவின் அடையாளம் என்று கொள்வதே சிறந்தது. தொழுநோய் சமுதாய புறக்கணிப்பு. யூத மக்களிடையே தொழுநோயாளி அசுத்தன் என்று கருதப்பட்டான். எசாயா 53:3. இறை வழிபாட்டிலும் சமுதாய வாழ்விலும் பங்கெடுக்காதபடி தடுக்கப்பட்டான். மற்றவர்களை அணுகி வரவும் அவனுக்கு அனுமதி இல்லை. லூக்கா 5:12-16. இயேசுவோ அருவருப்பான அந்த நோயாளியை தொட்டு குணப்படுத்துகிறார். அத்தோடு காணிக்கை செலுத்தியமானதற்கு சான்று பகரவன் செய்கிறார். மோயிசன் சட்டத்தால் புறம்பாக்கப்பட்டோரையும் லேவியர் 13:49-14:1-32 மீட்க வல்லவர் இயேசு என்பதை மார்க்கு தெளிவுபடுத்துகிறார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோரையும் விடுவிக்கும் நற்செய்தியாக இந்த புதுமை விளங்குகிறது. நீ விரும்பினால் நான் குணமடைவேன். நோயாளியின் நம்பிக்கை இங்கு வலுவடைகிறது. இயேசுவால் எல்லாம் கூடும் என்பதை இறைவனின் அருட்கரம் அவரில் செயல்படுவதையும் கண்டு கொண்டான் அந்த பிணியாளன். எனவே இயேசுவை வேண்டுகிறான். இயேசு விரும்பினால் ஆகும் என்று தானே மரியா கானாவூர் திருமணத்திலே விண்ணப்பிக்கிறார். யோவான் 2. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் குணமடைவான் என்று எத்தனையோ நோயாளிகள் நம்பிக்கை அறிக்கையிட்டதை மத்தேயு 8:8-9 போலவே இந்த தொழுநோயாளியும் கூறுகின்றான். நம் ஜெபம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. உமது திருவிழப்படி ஆகட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இறைவன் நம் நன்மையையே விரும்புகிறார் என்ற அடிப்படையில் எழுவதே இத்தகைய ஜெபம். நாம் வாழ்வு பெற வேண்டும், நிறைவாக பெற வேண்டும் என்றே விரும்புகிறார் நம் தந்தை இறைவன். எனவே அவர் விரும்புவது எல்லாம் நம் நிறைவாழ்வை என முழுமையாக ஏற்போம். அவர் விரும்புவது தான் நமது நன்மையாக இருக்க முடியும் என்று மனதார நம்புவோம். இது எல்லா சூழ்நிலைகளிலும் எளிதல்ல. இயேசுவும் உமக்கு சித்தமானால் இப்பாத்திரம் நீங்கட்டும் என்று தான் வேண்டினார். எனவே நமது ஜெபத்தின் ஒரே நிபந்தனையும் நீர் விரும்பினால் ஆகட்டும் என்பதாய் இருக்க வேண்டும். நிகழ்ந்ததை சொல்லி விளம்பரப்படுத்தினார். தொழுநோயாளியை குணமாக்குதல் மெஸ்ஸியாவின் செயல்களில் ஒன்று என மக்கள் அறிந்திருந்தனர். லூக்கா 7:22. எனவே தான் இன்னும் தம்மை மெஸ்ஸியாவாக காட்டிக்கொள்ள விரும்பாத இயேசு யாருக்கும் சொல்லாதே என்று குணமான ஆளை அனுப்பி வைத்தார். ஆனால் இறைவனின் இரக்கத்தையும் அன்பு கரத்தையும் தன் நோய் நீக்கத்தால் உணர்ந்த அவன் தன் நன்றி பெருக்கை அறிக்கையிடாமல் இருக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு எத்தனையோ செயல்களை நினைத்து பிறரிடம் அறிக்கையிடுகிறதா? நமக்கு இறைவன் ஆற்றும் வல்ல செயல்களை அறிவிப்பதும் நற்செய்தி பணி என்பதை உணர்ந்து செயல்படுகின்றோமா?
செயல்பட இத்திருப்பலி நமக்கு வரமழை பொழியட்டும். இறைவன் என்றென்றும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.